பண கஷ்டம் பற்றி சொன்னீங்க. ஒரு லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஷோ போட்டிங்களா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஏன்னா வேணாவே முடிவு பண்ணிருக்கோம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் சொல்லிடுறேன். அவங்க படத்துக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா படத்தை ரிவ்யூ கொடுத்துட்றாங்க. கமெண்ட்ல எல்லாமே திட்டும் போது கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணது ஒர்த்தா? இப்போ எல்லாமே எல்லா முயற்சியும் நம்ம எடுத்தாதான் ஒரு படத்தை இப்போ சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, பட் வேற வழி கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களும் பண்ணணும் நம்ம. அப்போ பண்ணாதான் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் டான்ஜிபிளா இன்டான்ஜிபிளா we don't know, தெரியாது, டான்ஜிபிள் கிடையாது. இட்ஸ் ஆன் த ஏர். பட் பிரிண்ட் மீடியா, எஸ் ஐ நோ, தினமணி 50,000 பேப்பர் பிரிண்ட் பண்றாங்க, வியூவர்ஷிப் இவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நமக்கு டான்ஜிபிள். பட் சில காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது கட்டாயமான ஒரு சூழ்நிலை மாதிரி. மட்டுமே பண்றாங்க. ஆனா அவங்களால தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் கொண்டு வர முடியுமா? தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் யாருமே கொண்டு வர முடியாது, உங்களை தவிர. புரியுதுங்களா? என்னாலையும் முடியாது, வேற யாரும். நீங்க பண்ணாதான் அது முடியும். அதுவே ரஜினி படம் அஜித் படம்னு வச்சுங்களேன், நம்ம எதுவுமே பேசாம அதுவே ஓடி போயிடும். 3 நாள் ஓடலாம் கூட எல்லாமே நான் தான் பத்திரிகையில இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதா அந்த வழிகள். இது மக்களுக்கான படமா இல்ல இன்ஃப்ளூயன்சரான படமா? சார் ஆக்சுவலி என்னன்னா, அந்த மக்களுக்காக, அதாவது இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் கன்சியூம் பண்ற மக்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு தேவை. ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களால ஏன் அதாவது திறமை இல்லாதவங்களே ஏன் ப்ராப்ளம் ஆகுறீங்கன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல. அதனால நம்மளுமே யார் திறமையா இருக்கிறாங்க, இந்த திறமை நம்ம சமூகத்துக்கு எந்த அளவுக்கு இது தேவையானது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதை பண்ணாக்க கன்சியூமர்ஸ் அவங்க சைட்லையுமே பேசியிருக்கோம். அதே மாதிரி இவங்க கண்டென்ட் போடுறவங்களே ஒரு பொறுப்புணர்வோட போடணும் அப்படிங்கிறத நாங்கள் இன்டெரக்டா சொல்லிடுறோம், சட்டலா சொல்லிடுறோம். இது ஓப்பனா மெசேஜா சொல்லுவோம். அது அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. அது பண்ணக்கூடாதுன்னு அதை சொல்றேன். அதாவது என்ன, தனிமனித சுதந்திரம் தான், பட் ஆனாலுமே ஒரு பொது வெளியில போடும்போது அதை என்ன மாதிரி அதை எப்படி போய் சேருங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு செல்ஃப் மாரல் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கண்டென்ட் போட்டாலும் ஒரு செல்ஃப் மாரலா அதை அப்ரோச் பண்ணா கொஞ்சம் சமூகத்துக்கும் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வைரலாருக்கு மட்டுமே நம்ம ஒரு சில விஷயம் தப்புன்னு தெரிஞ்சே பண்றாங்க. அவங்களுக்கு அந்த கில்ட் அதை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இது. இதை பார்க்கும்போது அவங்க நம்ம போடுறது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது கொஞ்சம் அவங்களே ஓன் சென்சார்ஷிப் பண்ணிக்குவாங்க. அதுக்காக இது பண்றேன். இங்க வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய முயற்சி. ஒரு திரைப்படத்துக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதோட கஷ்டங்கள் என்ன, அதோட டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் சரி, என் படம் உங்கள் படம் கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் தயவுசெய்து விமர்சனத்தை அங்கேயே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு படம் எடுக்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வலின்றது எனக்கு தெரியும். அதனால யாருமே விமர்சனத்தை பாசிட்டிவா சொல்லுங்க. படமே நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் விமர்சனம் பண்ணுங்க. இந்த படம் கிடையாது, எல்லா படத்துலையும் சொல்லுங்க. நீங்க ஒரு யூனியனே இருக்குது இங்க பாத்தீங்கன்னா. ஒரு சினிமா துறையில எவ்வளவு 1000 பேர் எவ்வளவு லட்சம் பேர் வேலை செய்யறாங்க யோசிச்சு விமர்சனம் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்து நல்லா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது முதல் படம், என்னுடைய முதல் படம். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. படத்தில் சில விஷயங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம், பட் ரியல் லைஃப் அப்படி தான் இருக்குது. அதனால படத்தையும் அப்படி பிளான் பண்ணி தான் எடுத்துருக்கோம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஆனந்தம். நான் சொன்ன எல்லா படமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கோம். நாளைக்கு படம் ரிலீஸ். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரைட் யுவர் ஆனஸ்ட் ரிவ்யூஸ். ஐ திங்க் யூ மேட் a decently good film. உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். இந்த படம் ட்ரெண்டாக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது டெஃபினெட்லி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கதை கேட்ட உடனே எனக்கு இம்மீடியட்டாக இந்த படம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அது அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஷயங்கள் இருந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். அது உங்களுடைய உதவி இல்லாமல் இது நடக்காது.
நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அண்ட் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து கண்டென்ட் தான். ஸோ அதில் நடித்த அனைத்து நடிகர்களும், கலையரசன் தம்பி, பிரியாலயா, நான், இன்னொரு பெசன் நகர் ரவி, எல்லோரும் இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த செட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட் கிடச்சிது. அண்ட் மெயின்லி டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அவங்களோட பங்கு, பெரும் பங்கு. டைரக்டர் ஆஃப்கோர்ஸ் அண்ட் பிரவீன் வந்து சான்ஸே இல்லை. த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சினிமாட்டோகிராஃபர், ஒன் ஆஃப் த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் சென்ஸ் உள்ளவர். ஸோ இந்த படத்தை நீங்களாம் கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்ற நம்புகிறோம். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்க வேண்டியது உங்கள் பங்கும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ட்ரெண்டிங் படம்ன்றது வந்து பொள்ளாச்சியில் ஹைவேல நானும் சிவாவும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சது. அதை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையாவது சொல்லி சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனந்த் சார் கிட்டே சொன்னோன்னே ஆனந்த் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் உடனே டேக் ஆஃப் ஆச்சு. ஒரு 25 டேஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி 21 டேஸ் ஷூட்டிங் பண்ணி முடித்த படம் இது. எங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தில் நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய 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 சப்போர்ட் ஆனந்த் சார் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் கல்யாணா, பிரியா, பிரேம் சார் எல்லாருமே வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப இந்த ஒரு படங்கிறது வந்து ஒரு சொசைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கணும், ஒரு கண்ணாடியை எடுத்து காட்டணும் சொசைட்டி மேலேன்னு நான் எனக்கும் நம்புவேன். எனக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட படத்தில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன். அண்ட் வந்து இந்த படம் வந்து பெரிய பெரிய வெற்றியடைய நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இது பெரிய கூட்டு முயற்சி. யாராவது ஒருத்தர் வந்து ஃபால்ட் ஆயிருந்தால் கூட இந்த படம் வந்து இன்றைக்கி இங்கே வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருடைய ஹெல்ப்புக்கும் எங்களுடைய எல்லாரோட முயற்சிக்கும் சேர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நம்புகிறேன் படம் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சிவாக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவருடைய ரைட்டிங் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்ஸ்லேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபிசிக்கலாக மென்டலாக எல்லாருமே ரொம்ப டயர்டிங்காக பண்ண ஒரு படம். பட் ஆனால் வந்து ரொம்ப நல்ல அவுட்புட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். படம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பார்த்துட்டு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. எங்களுக்காக உங்கள் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்த்து ரிவ்யூஸ் சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரெண்டிங் படம் ஜூலை 18th ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக த்ரில்லர் ஜானர் மூவிஸ் வந்து ஃபேவரட்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரில்லர் படங்கள், எட்ஜ் ஆஃப் த சீட் உட்கார வைக்கிற படங்கள் அண்ட் அடுத்து என்னன்னு க்யூரியஸாக பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதில் ஒரு பெரிய டீமோட எஃபர்ட் இருக்குது. ஸோ உங்ககிட்ட நாங்கள் கொண்டு வந்து இந்த படத்தை சேர்த்துட்டோம். இந்த ட்ரெண்டிங் ஆகிறது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இல்ல அது இந்த படத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு முதல் கேள்வி கேட்டிருங்க. என்னுடைய டீம் தான் இந்த படம். ஒரு பிரஸ்ல வந்து என்ன சொல்லக்கூடாதோ அதை சொன்ன ப்ரொடியூசர் இருக்காருல்ல, ஒரு பிரஸ்ல வந்துட்டு நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி தான் கேட்கணும். நீங்க நல்லா எழுதிருவீங்கன்னு சொல்றது எந்த வகையில அவங்க நல்லா எழுதிடுவாங்க. அவர் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது பிரஸ் அவங்களுடைய முகங்கள் வந்து நம்ம எவ்வளவு தெய்வங்களை கும்பிடுறோமோ அந்த முகங்களுக்கு சமம். அந்த முகம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் அந்த படம் ஓடும். அந்த வகையில வந்து எல்லாருடைய முகமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால இந்த படம் ஹிட் படம்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க திரும்ப திரும்ப விமர்சனம்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே சமயத்துல பாசிட்டிவா 50 பேர் விமர்சனம் எழுதுறாங்க, நெகட்டிவா 50 பேர் விமர்சனம் எழுதுறாங்க. ஓடுற படம் தான் ஓடுது. எல்லா படத்துக்கும் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு. பட் ஆனா ஓடுற படம் தான் ஓடும், மக்கள் கையில தான் இருக்கு. பட் ஆனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிறது தான் அவர் வேற மாதிரி கேட்டாரு. என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாளை காலையில தியேட்டர்ல அது சூப்பர் ஸ்டார் படங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இந்த மாதிரியான படங்களுக்கு வரமாட்டாங்க. நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, வர வைக்கிறதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் படம் ஓடுறது ஓடாது அவங்க உங்க கையில இருக்கு. ஆனா அந்த முதல் காட்சி, இரண்டாவது காட்சி, இரண்டாவது நாள்லயே ஒரு திரைப்படத்தை வந்து தியேட்டர் விட்டு தூக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. யார் மேலேயும் நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் பிராக்டிக்கல். தியேட்டருக்காரனா ஆள் வரலைன்னா வச்சுக்க போறது இல்லை. ஆனா அதுக்கு ஆள் விடுறதுக்கான இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சாத்தியக்கூறு இந்த கேமராவும் உங்க கையில இருக்கிற பேனாவும் உங்க கையில இருக்கிற சிஸ்டம்ஸும் தான். அது உங்க கையில தான் இருக்கு. அவர் கேட்கிற மாதிரி நான் கேட்கல, நான் வேற மாதிரி கேட்கிறேன். ரொம்ப ரெக்வஸ்டா கேட்கிறேன், பணிவா கேட்கிறேன். வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் என்பது உங்க கையில இருக்கு. அதுக்கப்புறம் அதை அவங்க தீர்மானிச்சுக்கிட்டோம். சோ ரொம்ப நன்றி வந்து அத்தனை பேருக்கும். ஆனா உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் இந்த படத்துடைய வெற்றியை தீர்மானிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ வெரி மச்.
அவருக்கு ஷூட்டிங் அதனால வரல. வர முடியலன்னு சொல்ல சொன்னேன், ரிக்வெஸ்ட் பண்ணேன். நன்றி நன்றி. ஆனா நீங்க வந்து பெரிய லெவல்ல ஆரம்ப காலத்துல சுவாரஸ்யமா இருந்த பிக் பாஸ் படமா இருக்கிற மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது. ஆனா அந்த டிவியில ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. நாங்க பிளஸ்ஸா விமர்சனம் பேசணும்னா காசு வாங்கிட்டு பேசுறோம்னு அந்த நிகழ்ச்சியில சொல்றாங்க. ஆனா வந்து அப்ப நீங்க என்ன பிளஸ்ஸா பேசுங்க ரிக்வெஸ்ட் தான் பண்றீங்க. ஆமா சார், நானும் பத்திரிகையில இருந்திருக்கேன். இதே பத்திரிகைக்காரங்க காசு கேட்கறாங்களா? இல்லை, நான் ஒரு 15 வருஷம் பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெயின் எனக்கு ஒரு பத்திரிகையாளரோட பெயின் எனக்கு. சார் இவ்வளோ கஷ்டம் பற்றி சொன்னீங்க. ஒரு லாஸ்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஷோ போட்டிங்களா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஏன்னா வேணாவே முடிவு பண்ணிருக்கோம். இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ சார் நான் சொல்லிடுறேன். அவங்க படத்துக்கு வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா படத்தை ரிவ்யூ கொடுத்துட்றாங்க. கமெண்ட்ல எல்லாமே திட்டும் போது கமெண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணது ஒருத்தா. இப்போ எல்லாமே எல்லா முயற்சியும் நம்ம எடுத்தாதான் ஒரு படத்தை வந்து இப்போ சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு அதுல இஷ்டம் இல்லை, பட் வேற வழி கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களும் பண்ணணும் நம்ம. அப்போ பண்ணாதான் சோஷியல் மீடியா ப்ரமோஷன் டேன்சிபிளா இன்டேன்சிபிளா we don't know, தெரியாது, டேன்சிபிள் கிடையாது. இட்ஸ் ஆன் த ஏர். பட் பிரிண்ட் மீடியா, எஸ் ஐ நோ, தினமணி 50,000 பேர் பிரிண்ட் பண்றாங்க, வியூவர்ஷிப் இவ்வளோ இருக்கு, அதெல்லாம் நமக்கு டேன்சிபிள். பட் சில காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது கட்டாயமான ஒரு சூழ்நிலை மாதிரி. மட்டுமே வந்து பண்றாங்க. ஆனா வந்து அவங்களால தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் கொண்டு வர முடியுமா? தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸை யாருமே கொண்டு வர முடியாது, உங்களை தவிர. புரியுதுங்களா? என்னாலையும் முடியாது, வேற யாரும். நீங்க பண்ணாதான் அது முடியும். அதே ரஜினி படம், அஜித் படம்னு வச்சுங்களேன், நம்ம எதுவுமே பேசாம அதுவே ஓடி போயிடும். 3 நாள் ஓடலாம் கூட எங்களால தான் சார். அது எல்லாமே 3 நாள் எங்களால தான். நான் தான் பத்திரிகையில இருந்திருக்கேன், எனக்கு தெரியாத அந்த வழிகள். சார் இது வந்து மக்களுக்கான படமா இல்ல வந்து இன்ஃப்ளூயன்சரான படமா? சார் ஆக்சுவலி என்னன்னா, அந்த மக்களுக்காக, அதாவது இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் கன்சியூம் பண்ற மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு தேவை. ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களால ஏன் அதாவது திறமை இல்லாதவங்கள ஏன் பிரபலம் ஆக்குறீங்கன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல. அதனால நம்மளுமே வந்துட்டு யார் திறமையா இருக்கிறவங்க, இந்த திறமை நம்ம சமூகத்துக்கு எந்த அளவுக்கு இது தேவையானது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அதை பண்ணாக்க கன்சியூமர்ஸ் அவங்க சைட்லையுமே பேசியிருக்கோம். அதே மாதிரி இவங்க கண்டென்ட் போடுறவங்களே வந்துட்டு ஒரு பொறுப்புணர்வோட போடணும் அப்படிங்கிறத நாங்கள் இன்டெரக்டா சொல்லிடுறோம், சட்டிலாக சொல்லிடுறோம். இது வந்து ஓப்பனாக வந்துட்டு மெசேஜாக சொல்லுவோம். அது அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. அது பண்ணக்கூடாதுன்னு அதை சொல்றேன். அதாவது என்ன, இது தனிமனித சுதந்திரம் தான், பட் ஆனாலுமே ஒரு பொது வெளியில போடும்போது அதை என்ன மாதிரி அதை எப்படி போய் சேருங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு செல்ஃப் மாரல் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கண்டென்ட் போட்டாலும் ஒரு செல்ஃப் மாரலாக அதை அப்ரோச் பண்ணால் கொஞ்சம் சமூகத்துக்கும் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வைரலாக மட்டுமே நம்ம ஒரு சில விஷயம் தப்புன்னு தெரிஞ்சே பண்றாங்க. அவங்களுக்கு அந்த வந்துட்டு அந்த கில்ட் வந்துட்டு அதை கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இது. இதை பார்க்கும்போது அவங்க நம்ம போடுறது இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது கொஞ்சம் அவங்களே ஓன் சென்சர்ஷிப் பண்ணிக்குவாங்க. அதுக்காக இது பண்றேன். கண்டிப்பா வந்து ரியாலிட்டி ஷோ நீங்க காட்டுறீங்க. ஆனா யூடியூபரை கொண்டு வந்துட்டு ரியாலிட்டி ஷோ கேம் வந்து கேம் பண்ணாக்கா அதுல நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்குறாங்க. ஆனா நீங்க யூடியூபையும் ரியாலிட்டி ஷோ ஒன்னா கம்பேர் பண்ணி சொல்லிருக்காரு. சார் யூடியூபர்ல ஆக்சுவலி என்ன, இது யார வேணாலும் வச்சு சொல்லியிருக்காங்க, ஒரு ஐடி கப்பலா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம சமூகத்துக்கு யாருனால ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா, நீங்க ஐடி கப்பலை விட இப்போ நம்ம அன்னெசரியான கண்டென்ட்லாம் யூடியூப்ல போடுறதுனால இப்போ அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் கொஞ்சம் ஐடி கப்பலை விட இவங்களுக்கு தான் கொஞ்சம் பொறுப்புணர்வு தேவைன்னு நம்புறோம். ஆமா ஆமா, அதனால அவன் லிமிட் தெரிஞ்சுக்கணும். அந்த லிமிட்டை தெரிஞ்சுட்டு அந்த லிமிட்டுக்குள்ள தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணிருக்கோம். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க கதைக்குள்ள வந்துட்டாங்க. கண்டிப்பாக சார் ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் புரியுது. லாஸ்ட் 15 மினிட்ஸை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகிடும். அதனால இப்போ என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலி இப்போ இதுக்கு எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கல்மினேட்டே போய் ஒரு இடத்துல போய் பிரேக் ஆகும். அதாவது ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி எல்லாமே கேரக்டர் சில சீன்ஸ் எல்லாம் போய் கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் அது இருக்குன்னா, அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 கேரக்டர் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொன்று அந்த அம்மா கேரக்டர் சொன்னீங்க, அது கதைக்கு சப்போர்ட் பண்ணுது, சும்மா வந்துட்டு போடாது, கதைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு
டிரைவிங் இதாக தான் இருக்கு. அதனால கண்டிப்பா தேவைப்பட்டதுனால அதை யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் ஹாஃப் ரெண்டாவது படம் எடுத்து பிளான் இருக்கா? இல்ல சார், பேசிட்டு இருக்கோம். இது எப்படி நீங்க கொண்டு போய் சேர்த்துறீங்கிறத பொறுத்து நாங்க அடுத்து பிளான் பண்ணுவோம். இல்ல சார், ஐடியா வச்சிருக்கோம். இது எப்படி ரிசீவ் ஆகுன்னு பார்த்து தான் நீங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லுவோம், இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். தேங்க்யூ.